பல ஏழை எளியவர்கள் இருக்கின்றார்கள். மத ரீதியில், அவர்களுடைய ஆலய ரீதியில் அவர்கள் உதவி செய்கின்றார்கள். ஆனால் குறித்த மதத்துக்கு மாறினால்தான் நாம் உங்களுக்கு உதவி செய்வோம் என்ற ஒரு தூண்டுதல் இந்த மதத்தலங்களில் காணப்படுகின்றன. ஏன் எங்களுடைய பிரதேசத்தில் கூட அப்படி ஒரு தூண்டுதல் காணப்பட்டு தமது ஏழ்மையின் காரணமாக அந்த மதத்துக்கு மாறி அந்த உதவியை பெற்றுக்கொண்டு இன்று அந்த மதத்தலங்களில் இருந்து வாழ்பவர்களும் இருக்கின்றார்கள். போர்கள் முடிந்து இன்றுடன் 16 வருடங்கள் கடந்து விட்டது. இன்றும் வடக்கு கிழக்கு எழுச்சி பெறாமல் இருக்கின்றது என்பதையும் எல்லோரும் அறிவோம். வடக்கு கிழக்கில் எழுச்சி அடைய முடியாத அளவுக்கு வடக்கு கிழக்கு ஒன்றும் ஏழ்மையாக இல்லை. ஏனென்றால் பல லட்சம் பல கோடி செலவழித்து கோபுரங்கள் கட்டி ஆலயங்களை திருப்பணி செய்ய முடிந்த வடக்கு கிழக்கை எழுச்சி அடைய முடியாமல் இங்கு எவரும் இல்லை. ஆனால் இந்த மத அடிப்படை கோயில்களை அமைக்க வேண்டும், விகாரைகளை அமைக்க வேண்டும் என்ற மத கொள்கைகள் இன்றும் நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக அமைகின்றது.